इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இந்த பிரதிஜான சூத்திரத்துல இந்த பிரதிஜா சப்தத்தினால மூணு இடத்துல சூத்திரக்காரர் இந்த ஏக விஜானேன சர்வ விஜானங்கிறத எடுத்துட்டு இருக்காரு. எதுக்காக எடுத்துட்டு இருக்காருன்னா அதனுடைய ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியத்துக்காக அதை எடுத்துக்கிறார். உபனிஷத்துல ஏக விஜானேன சர்வ விஜானம், ஏக லாபேன ஏகாவாப்தியா சர்வ காமாவாப்தி, இப்படி எல்லாம் சொல்றது இருக்கு. இது எல்லாமே ஒரு விதத்துல பார்த்தோம்னா அது அப்படியே அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்குங்கிற தாத்பரியத்தை பார்த்துக்க வேண்டி இருக்கும். முண்டகோபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருஹதாரண்யக உபனிஷத்து, இந்த 3 உபனிஷத்துலயுமே ஏக விஜானேன சர்வ விஜானம் சொல்லி அது எப்படிங்கிறதையும் உபபாதனம் பண்ணி முடிச்சிருக்கு. ஆனா முடியும் போது பார்த்தேன்னா பிரம்மா இதம் சர்வம் எதயம் ஆத்மா இப்படி இருக்கு, சர்வாத்மகமாக இருக்கு. அதனால பிரம்மத்தை தெரிஞ்சின்றால் எல்லாம் தெரிஞ்சதாக ஆகும். கேள்வி கேட்கும் போது ஒன்னு தெரிஞ்சின்றால் எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகும், அது தெரியுமா அப்படின்னு கேட்டா நாம வேறு மாதிரியா அதை எடுத்துப்போம். ரொம்ப சுருக்கமான ஒரு வழி போல இருக்கு, இதை ஒன்ன தெரிஞ்சின்றாலே எல்லாம் சர்வஜனாக ஆக முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பிரச்சனத்தை எடுத்துட்டு போவோம். ஆனா அதுக்கப்புறம் முடிக்கிருச்சு அந்த பிரச்சனத்துடைய அபிப்பிராயம் கடைசியில போக போகத்தான் தெரியும். இதை தெரிஞ்சுனுட்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகுங்கிறது இல்லை. நாம எதை தெரிஞ்சுட்டு இருக்கோமோ இதுதான் எல்லாமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகுங்கிற அந்த அர்த்தத்துல தாத்பரியம் கிடையாது. இது தெரிஞ்சுட்டால் இதுதான் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சின்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமாக இதுதான் இருக்கு. அது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா அது பிரம்மமாக இருக்கணுங்கிறதுக்காக. திரிவித பரிச்சேத சூன்யம், இதானே பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம். 3 விதமான பரிச்சேதமும் இல்லைன்னு சொல்லும் போது தேச பரிச்சேதம் இல்லை, கால பரிச்சேதம் இல்லைங்கிறது ஆகாசத்தை பார்த்து திருஷ்டாந்தமா கொடுத்து தெரிஞ்சு விடலாம். ஆனா வஸ்து பரிச்சேதமும் இல்லை அப்படின்னு தெரியறதுக்கு இந்த ஏக விஜானேன சர்வ விஜானங்கிறது உபயோகப்படுறது. அப்பதான் அந்த பிரம்ம சப்தார்த்தம் முக்கியமாக ஆகும். ஏன்னா எல்லாமே இதுதான், இதை தவிர இன்னொன்னு இல்லை. இதுதான் ஏகமேவ அத்விதீயம், இதம் சர்வம் எதயமாத்மா சர்வங்கல் விதம் பிரம்மா, எல்லாமே இதுதான்னு சொன்னா அப்ப இதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆச்சு. எல்லாமாக எது இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும். இது ஏக விஜானேன சர்வ விஜானத்தினுடைய பிரதிஜை. இந்த ஏக விஜானேன சர்வ விஜானத்தை இந்த சூத்திரக்காரர் 3 இடத்துல எடுத்துட்டு எதுக்காக எடுத்துட்டு இருக்காருங்கிறத பார்ப்போம். ஒண்ணு, இந்த வாக்கியான்வயாத்துன்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்துல எடுத்துட்டு இருக்கார். முதல் அத்தியாயம் 4ஆம் பாதம், கடைசி அதிகரணத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய அதிகரணம். இந்த அதிகரணத்துல எதுக்காக அவர் எடுத்துக்கிறாருன்னு கேட்டா, மைத்ரேயி பிராமணத்துல மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணினா, யாஜ்ஞவல்கர் உபதேசம் பண்ணினா ஆத்மா ஜீவாத்மாவா பரமாத்மாவான்னு விசாரம் பண்ணி பரமாத்மாதான் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக வந்தது. அப்போ அந்த சந்தர்ப்பத்துல இதை எடுத்திருக்காரு. இந்த ஆத்மாவை உபதேசம் பண்ணினார் அப்படின்னு கேட்கிறாரோ இல்லையோ, ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு. அப்ப எதை உபதேசம் பண்ணினார் அவர்? ஆரம்பிக்கிறத ஜோர பார்த்தாக்க ஜீவாத்மாங்கிறது பளிச்சுன்னு தெரியுது. யாருக்கு பதி பிரியோ பவதி ஜாயா பிரியா பவதின்னு சொன்னா ஈஸ்வரனுக்கு இல்லை, ஜீவாத்மாவுக்கு தானே. காமங்கிறது அவனுக்கு தானே இருக்கு. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மாவா அரே திருஷ்டவியா, ஜீவாத்மாவை தான் ஆரம்பிச்சிருக்கார். அப்படின்னா ஜீவாத்மாவை தான் உபதேசம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாமான்னு கேட்டா அதான் முடியாது. ஜீவாத்மாவில ஆரம்பிச்சு கடைசியில அந்த ஜீவாத்மாவை சுத்தப்படுத்தி கடைசியில அதை பரமாத்மாவாக ஆக்கி உபதேசம் பண்ணினாராம். எல்லாமே இந்த ஆத்மாவுக்கு தான் பிரியமானது, அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கணும் அந்த ஆத்மாவைன்னு கேட்டா பிரம்மமாக தெரிஞ்சுக்கணும். திரிவித பரிச்சேத ரஹிதமாக இதம் சர்வம் எதயம் ஆத்மா, இது அங்க உள்ள வாக்கியம்தான். எல்லாமாக அது இருக்கு.
ஆத்மனிகல்வரே திருஷ்டே ஸ்ருதே மதே விஜாத்தே இதம் சர்வம் விதிதம். ஆத்மாவை சிரவணம் பண்ணியாச்சுன்னா எல்லாத்தையும் சிரவணம் பண்ணதாக ஆகும். ஏன்னா அதுதான் எல்லாம். விஜாத்தே ஆத்மனி விஜாத்தே, இதை தெரிஞ்சுட்டாச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சுட்டது ஆகும். ஏன்னா எல்லாமாக இருக்கிறது இதுதான். இப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது உபனிஷத்து. அப்ப இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்கேயும் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு கேள்வி வந்தது. பரமாத்மா வாக்கியான்வயாத்துன்னு சொல்லி ஆரம்பம், அத உபக்கிரம உபசம்ஹாரம்ங்கிற அந்த தாத்பரிய லிங்கத்தை கொண்டு இங்க உபதேசம் பண்ற விஷயம் பரமாத்மா தான்னு தீர்மானம் பண்ணினார். வாக்கியான்வயாங்கிற இதுல எப்படின்னு கேட்டா, மைத்ரேயி இதை உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைத்ரேயி சொல்லிட்டா, எனக்கு அமிர்தத்துவத்துக்கு எது சாதனம் ஆகாதோ அது வேண்டாம், நான் அமிர்தமாக ஆகிறதுக்கு எது வேணுமோ அதை மாத்திரம் உபதேசம் பண்ணுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா பிரம்மஜானம் தான் அமிர்தத்துவ சாதனங்கிறது ரொம்ப தெரிஞ்ச விஷயமா பிரசித்தமா இருக்கு உபநிஷத்துல. அதுதான் உபதேசம் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. கடைசியில முடிக்கிறச்ச ஏதாவதரே கல்வ அமிர்தத்துவம் இது ஹோக்த்வா யாஜ்ஞவல்க்ய விஜஹார அப்படின்னு. இதுதான் அமிர்தத்துவத்துக்கு எது சாதனமோ சொல்லியாச்சு, அமிர்தத்துவம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லி அங்கேயே உபசம்ஹாரம் பண்ணி முடிக்கிறார். அப்ப மோட்சத்துக்கு சாதனமான ஒரு ஞானத்தை உபதேசிச்சிருக்கிறதுனாலே அவசியம் இவர் பிரம்மோபதேசம் தான் பண்ணினார் அப்படிங்கிறத உபக்கிரம உபசம்ஹார ஐக்கியரூப்பியங்கிற தாத்பரிய லிங்கத்தை கொண்டு தீர்மானம் பண்றோம்னு வாக்கியான்வயான்கிற சூத்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. அப்படியானா பிரம்மத்திலேயே ஆரம்பிச்சு சொல்ல வேண்டியதுதானே, உபதேசம் பண்ண ஆரம்பிச்ச ஜீவனை பத்தி பேசுவானேன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப எதுக்காக ஜீவனை பத்தி பேசினார்? இதை சொல்றதுக்கு 3 பேர் அங்க வர, 3 மகர்ஷிகளுடைய மதம். அதுல பிரதிஜா சித்தேர் லிங்கம் இத்தியாஸ்மரத்யா உத்கிரமிஷ்யத்தை ஏவம் பாவாதித்ய உடுலோமிஹி அவஸ்திதேரிதி காசகிருத்ஸ்னா அப்படின்னு 3 மகர்ஷிகள் இதை உபபத்தி பண்ண. 3 பேருக்கும் உபதேசம் பண்ணப்பட்டது பிரம்மங்கிறதுல ஒரு விவாதமும் இல்லை. ஜீவனை பத்தி ஆரம்பிப்பானே நேரடியா அந்த சதைவ சோம்பேதமக்ர ஆசித் மாதிரி ஆரம்பிச்சு உபதேசம் பண்ணிட்டு வரலாமே, ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிறதுக்கு சமாதானம் சொல்ல வந்தவா இவா 3 பேருமே. அதுல முதல் ஆஸ்மரத்தியக்காரர் இருக்காரு, ஆஸ்மரத்தியர்னு ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா பிரதிஜா சித்தேர் லிங்கம். இவா 3 பேருடைய மதமும் வித்தியாசப்பட்ட மதமாக இருக்கு. ஆஸ்மரத்தியர் அதாவது காசகிருஷ்ணர் தான் அத்வைதி, காசகிருஷ்ணர் நஜ அத்வைதி, பாக்கி 2 பேரும் அத்வைதி இல்லை, பாதி அத்வைதி. இவர் ஆஸ்மரத்தியர் என்ன சொல்றாருன்னா பேதாபேதவாதம், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமும் உண்டு அபேதமும் உண்டுன்னு, எப்போதும் உண்டுன்னு. ஔடுலோமி என்ன சொல்லுவார்னா பேதம் உண்டு அபேதம் உண்டு, ஆனா ஒரே சமயத்துல கிடையாது. சம்சாரியாக இருக்கும்போது பேதம் மட்டும் உண்டு, முக்தி ஆயிடுத்துனா அப்ப அபேதம் மட்டும் உண்டு. அப்படி இதுவும் ஒரு பாதி அத்வைதம் தான். அதே மாதிரி அப்போ காசகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா எப்போதுமே அபேதம் உண்டு. இந்த மாதிரி இவாளுடைய மதம் இருக்கு. இதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவா 3 பேரும் எதுக்காக இங்க எப்படி சமாதானம் சொல்றார், ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானத்தை கொண்டு வர என்ன சொல்றார் இவர், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதங்கிறது பிரசித்தமா இருக்கு. சரியா? இப்ப உபனிஷத்து என்ன போதிக்கணும்னு சொன்னா, இந்த ஜீவனையே தான் ஆத்மா பிரம்மமாக போதிச்சாகணும். இப்படி போதிக்கணுமோ இல்லையோ? இப்படி போதிக்கக்கூடிய எந்த வாக்கியத்துல வேணாலும் நீங்க பாருங்க, ஜீவனுடைய பேரை எடுக்காமல் அவனை பத்தி சொல்லவே சொல்லாமல் ஜீவன் பிரம்மம்னு போதிக்க முடியுமா? ஜீவனில்ல அந்த ஆத்மாவே, நமக்கு தெரிஞ்ச ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு போதிக்கணும். போதிக்கிறதுக்கு தெரிஞ்ச ஆத்மாவை பத்தி பேசவே பேசாமல் இந்த விஷயத்த போதிக்க முடியுமானா முடியாதுன்னு தீர்மானம். இதையும் சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சு விட்டாவது கடைசியில இதுதான் பிரம்மம்னு சொல்ற மாதிரி முடிக்கணும். இப்ப இங்கே இவருடைய மதத்துல அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் அபேதம் 2மே இருக்கு ஆஸ்மரத்தியர் மதத்துல. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, பேதமாவது வச்சுக்கலாம் அபேதமாவது வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் அபேதத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்கறச்சு அவர் பதில் சொல்றார், பிரதிஜா சித்தேர் லிங்கம். இங்க என்ன பிரதிஜைன்னு சொன்னா, அந்த ஒன்ன தெரிஞ்சுண்டால்
எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். இப்படி சொல்லும் போது ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதத்தை சொல்ல ஆரம்பிச்சார்னா, அப்படி பேதத்துல ஆரம்பிச்சுட்டார்னா எப்படி பிரம்மம் தெரிஞ்சுட்டா ஜீவனும் தெரிஞ்சின்றதாக ஆக முடியும்? ஏன்னா அவன் தெரிஞ்சின்ற பிரம்மம் எல்லாம் ஆகலையே, அதை காட்டிலும் வேறானதாக ஜீவன் இருக்கே. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதாக ஆக முடியாதே. இந்த பிரதிஜைக்கு ஹானி வருமே. இது வராம இருக்கிறதுக்காக, இது இல்லேன்னு தெரிவிக்கிறதுக்காக அபேதத்துல ஆரம்பிச்சார். ஜீவனல்ல ஆரம்பிச்சு அவனையே பிரம்மமாக சொல்றது இப்படி கொண்டு வந்தார்னு ஆஸ்மரத்தியர் சொல்றார். அபேதன்னா உபதேசம் பண்றேன்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது ஜீவனிடத்துல ஆரம்பிச்சுட்டார். அபேதேன உபக்கிரமணம். ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதம் இருக்குன்னு சொல்லும் போது இவர் எதை உபதேசிக்கும் போது முதல்ல எதை சொல்லலாம்? ஜீவனையே சொல்லலாம். ஜீவனை உபதேசிச்சாலும் பிரம்மத்தை உபதேசம் பண்ணினதாகத்தான் ஆகும், ரெண்டுக்கும் அபேதம் இருக்கிறதுனால. இந்த சப்தத்தினாலேயே, ஜீவனை சொல்லக்கூடிய சப்தத்தினாலேயே உபதேசம் ஆரம்பிக்கலாம். ஏன்? அது பிரம்மமே தான். இதை ஜீவோபதேசம் சொல்றதா பிரம்மோபதேசம் சொல்றதா? பிரம்மோபதேசம்னே சொல்லலாம். ஆத்மாவா அரே திருஷ்டவியா ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு ஆத்மான்னு ஆரம்பிச்சாரே, இந்த ஆத்மா ஜீவாத்மா தானே? ஆமாம், ஜீவாத்மா தான். அப்ப எப்படி பிரம்மோபதேசம் சொல்றேன்? அதுதான் பிரம்மம், அது பிரம்மம் தானே, அதான் பிரம்மோபதேசம் சொன்னேன். அபேதத்தை வச்சேன். சரியா? இப்படி ஆஸ்மரத்தியர் சொன்னார். இந்த மதம் பிரதிஜை சித்திக்காக இப்படி ஆரம்பிச்சதுங்கிறது என்னமோ வாஸ்தவம், நான் அதை இல்லைன்னு சொல்லல, அந்த அம்சத்தை ஆக்ஷேபிக்கல. ஆனா அந்த ஆஸ்மரத்தியர் சொல்ற விஷயம் தப்பு, அவருடைய சித்தாந்தம் தப்பு. ஏன் சித்தாந்தம் தப்புன்னா பேதாபேதம் இருக்குன்னு சொல்றார். அதை இதுல இருந்து சூச்சனை பண்றாராம். பிரதிஜா சித்திக்காக இப்படி பண்ணினார் அப்படின்னு பிரதிஜா சித்தேன்னு சொன்னதுனாலே ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதாபேதத்தை ஒத்துக்கிறவராக அவர் இருக்கார். அது தப்புங்கிறதுனால இந்த பட்சத்தை பூர்வபக்ஷமாக சொல்றது. ஏக விஜானின சர்வ விஜான பிரதிஜா சித்திக்கு இது உபயோகப்படுறதுங்கிற விஷயத்துல ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டாவது வந்தார் ஔடுலோமி. ஔடுலோமி என்ன சொல்றாருன்னா, இது இப்போதைக்கு இவரை ஆத்மான்னு சொல்லி ஜீவன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா இதே ஜீவன் மோட்சம் அடையும் போது பிரம்மன் தானே, அதனால ஆரம்பத்துல ஜீவனை ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சாலும் இதுதானே அப்புறமா பிரம்மமாக போறது, அதனால பிரம்மோபதேசம்னு தான் இதுக்கு பேரு. இது உத்கிரமிஷ்யத ஏவம் பாவாதித் ஔடுலோமி. ஔடுலோமி சமாதானம் சொன்னார். ஆக ஜீவோபதேசம் இல்லை, பிரம்மோபதேசம் தான். ஜீவோபதேசமாக இருந்தாலும் அது பிரம்மோபதேசம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இவர் ஔடுலோமி ஒண்ணு சொன்னார். அப்புறமா பிரம்மமாகும். காசகிருஷ்ணர் சொன்னது சித்தாந்தம்னு வச்சுட்டு இருக்கா. காசகிருஷ்ணர் என்ன சொன்னார்? பிரம்மன் தானே ஜீவ ரூபமாக இருக்கு, அவனுக்கு தெரிஞ்ச ரூபத்துல ஆரம்பிக்கணுமோ இல்லையோ, அதான் ஜீவ ரூபத்துல ஆரம்பிச்சிருக்கு. எது பிரசித்தமா இருக்கோ அந்த ரூபத்துல ஆரம்பிச்சு அப்பிரசித்தமான அதனுடைய ஸ்வரூபத்தை நன்னா போதிக்கணும். ஜீவனும் பிரம்மன் தான் ஜீவரூபமாக இருக்கு, அதுதான் எல்லா ரூபத்திலையும் இருக்கு. அதனால ஜீவரூபத்துல ஆரம்பிச்சு முடிக்கிறது. அதனால அவஸ்திதேகே, இந்த ஜீவரூபத்திலையும் அந்த பிரம்மன் தான் இருக்குங்கிறதுனால ஜீவரூபத்துல ஆரம்பிச்சிருக்கு. இது காசகிருஷ்ணன் சொல்றார். இந்த ஏக விஜானின சர்வ விஜானத்தை ஜீவ பிரம்ம அபேதத்தை உபபாதனம் பண்றதுக்காக இந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு இருக்கார். ஏக விஜானின சர்வ விஜானம் சொல்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டா அபேதம் வேணும். அவர் பேத அபேதவாதி இருந்துட்டே இருக்கு, கூடவே அபேதமும் இருக்குன்னு. பேதாபேதவாதி, பேதமும் இருக்கு அபேதமும் இருக்குன்னு சொல்றதுனால அவர் அதை உபவாதனம் பண்ணலான்னு. இது சாதாரணமா இந்த அநேக இடத்துல விருட்சம்னு சொன்னா ஒண்ணு, எத்தனை சாகைகள்னு சொன்னா நிறைய சாகைகள். அந்த இலை சாகை அந்த தண்டு கட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு விருட்சம்னா என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. இது எல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு விருட்சம். விசிஷ்டாத்வைத்தம் மாதிரி எல்லாமே சேர்த்து ஒண்ணு. அந்த மாதிரி பேதாபேதவாதி. ஏக விஜானின சர்வ விஜானத்தை வாஸ்தவமா அபேதாம்சத்துக்காக உபயோகப்படுத்தின்றார். அந்த அம்சத்துல தப்பு கிடையாது. ஏன் ஜீவனை உபதேசம் பண்ணிட்டு பிரம்மோபதேசம்னு பேர் வைக்கிறேன்னு கேட்டா அபேதம் இருக்கு, அதனாலதான் ஒன்னாச்சு. இன்னொரு இடத்துல பிரம்மத்தை சர்வ ஜகத்துக்கும் உபாதானம் அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்கும் இதே பிரதிஜையை உபயோகப்படுத்திக்கிறார். பிரகிருதிஷ்ச பிரதிஜா திருஷ்டாந்தான் உபரோதா, கடைசி அதிகரணம் இதே அத்தியாயத்துல கடைசி.
இங்கேயும் அந்த பிரதிஜை வருது, ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜாங்கிறது. கடைசினா முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இங்க என்ன பண்றாரு பாருங்க. ஜன்மாத்தியசேதகாங்கிற சூத்திரத்துல சர்வ ஜெகத்துக்கும் காரணம் பிரம்மா அப்படின்னு சொல்லியாச்சு. காரணம்னு சொன்னா எந்த மாதிரியான காரணம்? நிமித்த காரணமா, இல்ல உபாதான காரணமா, இல்ல ரெண்டுமான்னு சொல்லணும் இல்லையா? இதை எப்படி தீர்மானம் பண்றது? சில பேர் நிமித்த காரணம்னு சொல்ற வாதிகள் நிறைய பேர் இருக்கா. உபாதானம் இல்லை, ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணம்னு ஒத்துக்கிறா, ஆனா அவர் தனியா இருந்துட்டு ஜெகத்தை சிருஷ்டி பண்றார், உபாதானம் ஆகலை. இது இந்த மாதிரி ஈஸ்வரவாதிகள் நிறைய பேர் இருக்கா. உபாதானமாக ஆகணுங்கிற நிர்பந்தம் என்னத்துக்கு இல்லையா? அது வேற சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா சூத்திரக்காரர் இங்கே வெறும் நிமித்த காரணமாக ஈஸ்வரனை சொல்ற வாதங்கள் எல்லாத்தையுமே பத்யுர் அசாமஞ்சஸ்யாங்கிற அதிகரணத்துல கண்டிக்கிறார். அது பாசுபத அதிகரணம்னு பேரு, ஆனா பாசுபதா மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் நிமித்த காரணம் தான்னு சொல்றாளோ அத்தனை பேரையும் சேர்த்து கண்டிக்கக்கூடிய அதிகரணம் அது. ஆக அதை நிராகரணம் பண்ணார் சூத்திரக்காரர். இந்த ரெண்டு அம்சம் பார்க்கணும். உபாதானத்துவம் ஈஸ்வரனுக்கு ஸ்ருதியில சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுனால ஒத்துக்கிறாரா, இல்ல அதனால நமக்கு வேற ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நிமித்த காரணம் மாத்திரம் அப்படிங்கிறத நிராகரணம் பண்றாரு அந்த வாதத்தை. இது ஏன் நிராகரணம் பண்றார்? இதனால பிரகிருத்தமான ஞானத்துக்கு என்ன ஒரு விசேஷம் வரும், இதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்கிறது வரும், கேள்வி வரும். இவர் என்ன சொல்றார் சூத்திரக்காரர், பிரம்மத்தை ஜெகத்துக்கு நிமித்த காரணமாக மாத்திரம் சொல்ல முடியாது, நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ரெண்டுமாகத்தான் சொல்லணும். இதை சொல்றதுக்காக வந்த அதிகரணம் பிரகிருதிஷ்ட. ரெண்டுமா எதுக்காக சொல்லணும்? உனக்கு என்ன நிர்பந்தம் வந்தது? பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா. இதே ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜா. ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜைய நீ சரியாக காப்பாற்றணும்னு சொன்னால் பிரம்மத்தை உபாதானமாக ஒத்துண்டாத்தான் முடியும், இல்லாட்டா முடியாது. 3 இடத்துலயும் உபனிஷத்துல எங்க ஏக விஜானேன சர்வ விஜானம் வருதோ அத்தனை இடத்திலையும் அது சொல்லியிருக்கிற விதத்தை பார்த்தோம்னா பிரம்மத்தை ஜெகத்துக்கு உபாதானமாகத்தான் சொல்லியிருக்குங்கிறது பளிச்சுன்னு தெரியும். சாந்தோக்கியத்துல பாக்குறச்ச சதைவ சௌமேதமக்ராசீத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த பிரம்மத்திலேருந்து எல்லாம் உண்டானதாக சொல்லிட்டு சதாயதா சத் பிரதிஷ்டாக இருக்கும்போது சத்தத்தான் ஆசிரியமாக கொண்டதாக இருக்கு, ஸ்திதியிலையும் அதுலத்தான் நிக்கிறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில முடியறிச்ச அதுலயே லயமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. சதாயத்தனாக சத் பிரதிஷ்டாக அப்படிங்கிறதுல இந்த பிரதிஷ்டா சப்தத்தினாலே அந்த அதுலயே தான் லயமாகிறதுங்கிறதும் தெரியுது. அதே மாதிரி பிருகதாரண்யகத்துல பாக்குறச்சியும் எல்லாமே அதுல இருந்து வந்ததுங்கிறத அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசித்தமேதத் எதிர்க்கு வேதோ யஜுர்வேதான்னு சொல்லி அதுலயே வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலயே இருக்குன்னு சொல்லிட்டு ஆயனம் ஏகாயனம்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எப்படி சர்வாசாம் அபாம் சமுத்திர ஏகாயனம் எல்லாம் அதுல வந்து ஒடுங்கிறதுன்னு அந்த ஏகாயனம்னு சொல்லக்கூடிய ஒரு பெருசா நீளமான வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல எல்லாம் அதுல போய் லயமாறுதுங்கிறதையும் சொல்லியிருக்கு, 3 சொல்லியிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த முண்டக்கத்திலையும் தூர்ணனாவை சொல்லி தத்திர செய்வ அபியந்தின்னு சொல்லி லயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கு. ஆக இந்த ஏக விஜானேன சர்வ விஜானம் சொல்ற அத்தனை இடத்துலயுமே சர்வ எப்படி வந்ததோ அப்பயே உள்ள போயிடும், அதுலயே லயமாகுங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறதுனால இது வந்து உபாதானம்ங்கிறத காமிக்கிறது. உபாதானத்துல தான் அந்த மாதிரி இருக்க முடியும், வேற எதுலையுமே இருக்க முடியாது. ஆக இந்த பிரதிஜையும் அதுக்கு கொடுத்த திருஷ்டாந்தமும் இது ரெண்டுக்கும் விரோதம் வராமல் இருக்கணும்னு சொன்னா பிரம்மத்தை ஜெகத்துக்கு உபாதான காரணமாகவும் அவசியம் ஒத்துக்கணும். இது இந்த பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதான்னு சொல்றோம். இதையே இன்னும் பலம்படுத்துறதுக்காக அபித்யோபதேசாச்ச சாட்சாச்ச உபயாம் நானாத்து ஆத்மகிருத்தேகே பரிணாமாத்து யோனிஷ்சகீயத்தேன்னு 4 சூத்திரம் எடுத்துருக்க. எல்லா இடத்துலயும் பிரம்மம் ஜகத்தாக தன்னையே பண்ணிண்டது, தத் ஆத்மானம் ஸ்வயம் அசிருஜதா, தன்னையே ஜகத்தாக பண்ணிதான்.
அது முன்னாடி அதை யோசிச்சு பார்க்கும்போது போதும் நானே நிறையவாக ஆகணும். இப்போ ஒன்னாருக்கு நான் நிறையவாக ஆகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிடுறது ஆசைப்படுதுன்னு சொல்லி பகுஸ்யாம் பிரஜாயேய இதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பனா எது உண்டானதோ அதுவும் பிரம்மமாக இருக்கணுங்கிறது தெரியுது. அப்பதானே பிரம்மம் நிறையவாக ஆச்சுன்னு சொல்லலாம், அநேகமாக ஆச்சுன்னு. இதெல்லாம் பார்க்கும் போதும் பிரம்மத்தை ஜெகத்துக்கு உபாதானமாக சொல்லிருக்குங்கிறது ஒத்துண்டாகணும். இதுவும் உபாதானமாக ஒத்துண்டால் உபாதானமும் அதனுடைய காரியமும் வெவ்வேறாக இல்லைங்கிறது தெரியறதுனாலே உபாதானம் காரிய ஆத்மகமாக இருக்கு, உபாதானம் தான் காரியமாக இருக்குங்கிறதுனாலே உபாதானத்தை தெரிஞ்சின்றால் அத்தனை காரியமாகவும் இருக்கக்கூடிய ஒன்ன நாம தெரிஞ்சின்றதாக ஆகணும். ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் சரியா வரும். வெறும் நிமித்த காரணமா இருந்தா ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் வராது. மூணாவது, ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு விசாரிச்சிருக்கார். 2வது அத்தியாயம் 3ஆம் பாதம் ஆரம்பத்திலேயே இதுதான் விஷயம். அங்க உற்பத்தி தான் சொல்லியிருக்கே, அப்புறம் என்ன சந்தேகம் என்ன, ஆகாச சம்பூதான்னு சொல்லியிருக்கேன்னு கேட்டா, இல்ல உற்பத்தி சொல்லிருக்கு, ஆனா சொன்ன உற்பத்தி வரணும்னா அதுக்கு சரியான காரணங்கள் வேணும் இல்லையா? காரணங்கள் எல்லாம் இருந்தா தானே காரியத்துக்கு உற்பத்தி வர முடியும். ஆகாச வரத்துக்கு முன்னாடி அதுக்கு வேண்டிய நிமித்த காரணம், உபாதான காரணம், அந்த அசமவாய காரணம், சுவாய காரணம்லாம் சொல்றாளே, அந்த மாதிரி காரணங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, அதனால அதுக்கு உற்பத்தி வர முடியாது அப்படின்னு கேள்வி வருது. அதனால அப்ப உற்பத்தி சொல்லியிருக்கே, அதை என்ன பண்ணலாம்னா கவுனமாக வச்சுக்கணும்னு ஒரு பூர்வபக்ஷம் வருது. இந்த பூர்வபக்ஷத்தை கண்டிக்கும் போது சூத்திரக்காரர் என்ன சொல்றாருன்னா, பிரதிஜா அஹானி ரவ்யதிரேகா சப்தேபியா பிரதிஜா அஹானிஹி. நீ சொல்ற மாதிரி ஆகாசத்தை உற்பத்தி ஆகாமல் அதுவும் பிரம்மம் மாதிரியே சுதந்திரமாக ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன்னா பிரதிஜைக்கு ஹானி வரும். ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிற பிரதிஜைக்கு ஹானி வந்துடும். பிரம்மத்தை தெரிஞ்சுண்டா ஆகாசத்தை தெரிஞ்சின்றதாக ஆகாது, அது பாட்டுக்கு தனியா இருந்துடும். அப்ப சர்வ விஞ்ஞானம் எப்படி ஆக முடியும்? பிரம்மம் ஆகாசாத்மகமாக முடியாது. இது சர்வ விஞ்ஞானம் சரியா வரணும்னு சொன்னால் இந்த ஆகாசம் கூட இந்த பிரம்மத்திலேந்து வந்ததாக இருக்கணும். அதனால அது காரியம்னு சொல்லுங்க. உற்பத்தியோ சொல்லியிருக்கு. இங்க ஒரு அம்சம் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. இங்க உற்பத்தி ஆகாத பதார்த்தம் அனாதின்னு சொல்லி 6 சொல்ற. ஷட் அஸ்மாக்கம் அநாதயா அப்படின்னு, ஜீவஹா ஈஷா விசுத்தாச்சித் ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா தச்சிதோஹோ யோகான சம்பந்தா ஷட் அஸ்மாக்கம் அநாதயா. இதுக்கெல்லாம் அனாதிங்கிறது தான். இதுல கேள்வி கேட்டா அனாதிங்கிறது சமாதானம். எப்ப அவித்யா வந்ததுன்னே கிடையாது, அனாதியா இருந்துட்டு இருக்கு. எப்போ போகிறதுங்கிறது தான் பார்க்கலாம். அதனால அனாதின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரஹா, அவர் எப்போ பிறந்தாருன்னு கேட்கக்கூடாது, அனாதியாக இருக்கார். அதே மாதிரி விசுத்த சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம், இதுவும் அனாதி அனந்தம். அப்புறம் சைத்தன்ய அவித்யா, இதாச்சா ஜீவஹா சொல்ல விட்டுட்டேனே, ஜீவன். இந்த அவித்யைக்கும் இந்த சைத்தன்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் சரியா? ஜீவஹா ஈஷா விசுத்தாச்சித், இந்த ஜீவனுக்கும் அந்த சைத்தன்யத்துக்கும் உள்ள சம்பந்தம், அல்லது இந்த அவித்யைக்கும் அந்த சைத்தன்யத்துக்கும் உள்ள சம்பந்தம், இந்த பேதத்துக்குள்ள ஒரு 5 பேதம் இவா சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாமே கிட்டத்தட்ட அனாதியாக வரும். இந்த சம்பந்தம் இருக்கு. இது எப்போ வந்ததுன்னு கேட்டா எப்போ வந்ததுன்னே கிடையாது, அனாதின்னு சொல்லணும் சரியா? இதுவும் அனாதி. இதுக்கு மேல ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம் இருக்கு, இதுவும் அனாதி. எல்லாமே அனாதி. இதெல்லாம் அனாதின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா இதுக்கு காரணம் இல்லைன்னு தானே அர்த்தமாகும். காரணம் இல்லை. அப்போ என்ன, ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானத்தை சொல்ல முடியுமா? ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிறது முக்கியமானது ஆகாது. எது காரியமோ அது காரணத்தை காட்டிலும் வேறானது இல்லை. அதனால காரணம்தான் காரியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் காரியம் இல்லையே. இப்ப சொன்னா ஜீவ ஈஸ்வ விசுத்தா சித் எல்லாம் இதை எப்படி பிரம்மாத்மகம்னு சொல்லணுங்கிறதுக்கு அவசியம் என்ன? இதை சொல்ல வேண்டாம்னு சொன்னா அப்ப ஆகாசாதிகளையும் தனியா வச்சு இன்னும் கொஞ்சம் அனாதியை கூட சேர்த்துக்கிறோம். ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானங்கிறத நம்ம சுருக்கி கொஞ்சமா சொல்லலாம். இதெல்லாம் தெரியாட்டாலும்
அதனுடைய காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சதாக ஆகும்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டு இருக்காரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனமும் பண்ண வேண்டி இருக்கு. அது என்னன்னு கேட்டா, இப்போ காரிய காரண பாவம் சொன்னாதான் ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் சொல்ல முடியுமா? இது இல்லாமல் வேற விதமாக சொல்ல முடியாதா? 2-3 தினம் சொல்லலாம் போல இருக்கு. இப்ப சாதாரண உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு மாட்டை காமிச்சு இது மாடு அப்படின்னு நம்ம பையனுக்கு சொல்லி கொடுத்தோம்னா, இன்னொரு மாடையும் அவன் பார்த்தாலே புரிஞ்சு விடுறான் இது மாடு அப்படின்னு. அந்த மாட்டை தானே சொல்லி கொடுத்தேன், இந்த மாட்டை சொல்லி கொடுக்கலையேன்னு சொல்லு, அந்த பிரச்சனை இல்லை. அவன் புரிஞ்சு விடுறான். இதை காமிச்சா இன்னொன்னு பாக்கி எல்லா மாடும் தெரிஞ்ச மாதிரி எடுத்து ஒன்ன தெரிஞ்சுண்டா, ஒரு மாட்டை தெரிஞ்சுண்டா எல்லா மாடும் தெரிஞ்சின்றதாக ஆகும். தெரியலேன்னு சொன்னா திருப்பி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒன்றும் லோகத்துல இல்லை. அதே மாதிரி அப்ப ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் இப்படி வரலாம். இதுக்கு சாதிருஷ்யாத் சர்வ விஞ்ஞானம். இந்த மாட்டுக்கு எப்படி ஒரு ஒரு உருவம் இருக்கோ, அவயவ சம்ஸ்தானங்கள்லாம் இருக்கோ, இதே மாதிரிதான் மற்ற மாட்டுக்கும் இருக்குன்னு சொன்னா அந்த சாமியத்தை பார்க்கும்போது இதுவும் மாடுதான்னு தெரியும். மனுஷன்னா எப்படி இருப்பான்னு ஒரு இது தெரிஞ்சு விடுறான். அது போல கை காலெல்லாம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தா மனுஷன் தான். பொம்மைய கூட அந்த சாதிருஷ்யத்தை வச்சுட்டு இது மனுஷனுடைய பொம்மை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால என்ன தெரியுது, இந்த சாதிருஷ்யத்தை வச்சுண்டு கூட ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் வரலாம். ஆகாசத்துக்கும் பிரம்மத்துக்கும் பேதமே இருந்தால் கூட பிரம்மஜானத்தினால ஆகாசத்துக்கு ஞானம் வந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, ஒரு பாஷகாரர் அங்க ஒரு இதை சொல்றார், பூர்வபக்ஷத்துல இருந்துட்டு இப்படி சொல்லலாம். ஆகாசத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கணும். வித்தியாசம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா தெரிஞ்சின்றதாக ஆகும், வித்தியாசம் இருந்தா தெரியாததாக ஆகும். ஆகாசத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆகாசங்கிறது சப்தங்கிற குணத்தை உடையதாக இருக்கு. சப்தங்கிறது அதுல உண்டாகிறது நமக்கு கேட்கறது. ஆனா பிரம்மத்துல சப்தங்கிறது இல்லை, கேட்கல. இந்த வித்தியாசம் வச்சுட்டு தானே சொல்லணும் இது வேற அது வேறேன்னு. இதெல்லாம் சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த வித்தியாசம் வந்தது. சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஆகாசத்துல சப்தமும் இல்லை, பிரம்மத்திலையும் சப்தம் இல்லை இல்லையா? வித்தியாசமே ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் வித்தியாசம் இல்லாத சமயத்துல ஆகாசமும் பிரம்மமும் வேறுன்னு எப்போ இல்லையோ, பேதமே இல்லை. அப்போ பேதமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? வேறுங்கிற ஞானம் இல்லை. அப்ப ஆகாசத்தை தெரிஞ்சுக்கிறதும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானங்கிறத இப்படி கூட எடுத்துட்டு போகலாம். இல்ல சொல்றவாள வச்சுன்னு சொல்றேன். இப்ப இந்த அதிகரணத்துல ஆகாசம் அனாதியா இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கேட்கிற பூர்வபக்ஷம் வருது. ஆகாசம் அனாதி இல்லைங்கிறது சித்தாந்தம். 3வது இன்னொன்னு சொல்றார், பால்ல ஜலம் கலந்து விடுறது. கலந்து பார்க்கிறோம், பார்க்கும்போது நம்ம பாலை பார்க்கிறோம், பாலாக பார்க்கிறோம். ஆனா ஜலமும் சேர்த்துதான் பார்க்கிறோம், ஜலத்தை தனியாக பார்க்கல. பால்ல ஜலம் கலந்து அதை பார்க்கும்போது ஜலத்தை பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம் தான் சொல்லணும், பார்க்கலன்னு சொல்ல முடியாது. பாலாக பார்க்கிறோம்னு சொல்லணும். பாலாக பார்க்கும்போது ஏன் பார்க்கலன்னு சொல்ல முடியாது? பாலை மாத்திரம் பார்க்கிறேன், ஜலத்தை விட்டுட்டு பார்க்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன் காரணம் என்னன்னா, முதல்ல பால் கொஞ்சமா இருக்கு, ஜலம் விட்டதுக்கு அப்புறம் நிறைய இருக்கு. இப்ப நிறைய பால் தெரியறதா இல்லையா? இப்ப இந்த ஆதிக்கம், பரிமாண ஆதிக்கம் இருக்கு. அந்த பரிமாணாதிக்கம் வெறும் பாலோட இது இல்லை, ஜலமும் சேர்ந்து பாலா தெரியறதுனால தான் அந்த அளவுக்கு பெருசா நிறைய தெரியறது. அதனால ஜலத்தையும் சேர்ந்து தான் பார்த்தாகணும். அதை பார்க்கல பாலை மாத்திரம் பார்த்தால் பழைய மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி கொஞ்சமா தான் தெரியும், பெருசா தெரிய முடியாது. அதனால ஜலத்தையும் சேர்த்து பால்னு பாக்குறோம். அப்ப பால் தெரிஞ்சின்றதுனாலயே ஜலமும் தெரிஞ்சதாக ஆச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? இந்த மாதிரி சொல்லிடலாம். பாலும் ஜலமும் கலந்து இருக்கா மாதிரி. கலந்து இருக்கிறதுனா என்ன? வித்தியாசம் தெரியல. பாலுக்கும் ஜலத்துக்கும் ரெண்டையும் பார்த்துட்டே இருக்கிறச்ச கூட வித்தியாசம் தெரியாததுனால அந்த பாலுங்கிற ஞானத்துக்கு அது விஷயம் ஆயிடுறது. இதே மாதிரி சுடுறதுன்னு சொல்றோமே, அயப்பிண்டம் தஹதி அயோ தஹதி, அங்கேயும் அந்த அக்னிக்கும் அந்த அயப்பிண்டத்துக்கும் பேதம் தெரியாததுனால அதுவே சுடுறதுன்னு சொல்றச்ச கூட அந்த அயப்பிண்ட ஞானத்துல அக்னியும் விஷயம் ஆயிடுச்சு, அங்கேயும் விஷயம் ஆயிடுறது. இந்த மாதிரி கூட அனாதியாக இருந்தால் கூட அந்த பதார்த்தங்கள்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கும் போது
அதுவும் சேர்ந்து தெரிஞ்சுடுறது விஷயம் ஆயிடுறது. அதனால ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிறது சொல்லலாம். இந்த மாதிரி 2-3 தினுசு இருக்கும்போது ஏன் இந்த உபாதானத்துவம் சொல்லி கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த வியதிகரணத்துல கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டு கடைசியில என்ன பதில் சொல்றாருன்னா, கேட்கும்போது அப்படிதான் வச்சுன்னு சொல்றான். அப்படியே வச்சுன்னு தான் பேசுறான். ஏன்னா எதையோ இது ஒண்ணு, அதை தெரிஞ்சுன்னுட்டேன்னா எல்லாமே விதித்தமாயிடும் அப்படின்னு வச்சுட்டு இதுல தாத்பரியத்துக்கு போல. தாத்பரியத்துக்கு போகாம தான் இவ்வளவு வேலையும் நடந்துட்டு இருக்கு. பூர்வபக்ஷி கேட்டுட்டு இருக்கான். இங்கேயும் சூத்திரக்காரர் என்ன பண்ணாருன்னா, பிரதிஜா அஹானி ரவ்யதிரேகா சப்தேபியகாங்கிற சூத்திரத்துல பிரதிஜா இந்த ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானத்தை வச்சுட்டு தான் நிர்வாகம் பண்றார். அவர் என்ன பண்றார், ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானங்கிறது பிராந்தி ஜானமாக இருக்கக்கூடாது. நிஜமாகவே எது எல்லாமாக இருக்கோ அதுதானே அபரிச்சின்னமாக முடியும். வெறுனே அவனுக்கு பிராந்தியில அயஃபிண்டத்தையும் அதையும் ஒன்னா தெரிஞ்சுட்டான். அக்னிக்கும் இதுக்கும் விவேகம் இல்லை, அதனால அயோதகத்தின்னு சொல்றான்னு சொன்னா இந்த பிராந்தி ஜானம் தான். இது ரெண்டுக்கும் அபேத ஜானங்கிறது. இந்த அபேத ஜானம் பிராந்தி ஜானம்னா அது உபனிஷத்து அதுக்கு இவ்வளவு தூரம் இது கொடுக்காது, மதிப்பு கொடுக்காது. ஏக விஞ்ஞான திர விஞ்ஞானத்தை உபபத்தி எல்லாம் சொல்றது எப்படி ஆறுதுன்னு. அதனால பிராந்தி ஜானமாக இருக்கக்கூடாது, இது முக்கிய ஜானமாக இருக்கணும். அதுவும் இல்லை, வரல. ஆனா இந்த சமயத்துல பிரம்மத்தை நான் சொல்ல வேண்டியது அபரிச்சின்னம், 3 பரிச்சேதமும் இல்லாததாக சொல்ல வேண்டி இருக்கு. அதுக்குத்தான் இந்த ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம். அப்ப என்ன பண்ணலாம், நான் இப்ப கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வரேன். இந்த கடைசியில நான் இப்படி கூட சொல்லலாம்னு சொன்னேனே, வித்தியாசம் தெரியாத பொழுது அதனால தெரிஞ்சதாக ஆச்சுன்னு சொன்னது இருக்கே, அது எல்லாம் வெறும் பிராந்தி ஜானம். பாலை கண்டா ஜலத்தையும் சேர்த்து பார்த்தான்னு சொன்னா தப்பு. பாலுன்னா பார்த்திருக்கான் ஜலத்தை, அப்ப அது தப்பு. பாலை ஜலன்னு பார்த்தா அதுவும் தப்பு, ஜலத்தை பால்னு பார்த்தாலும் தப்பு. அதனால இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் சரியில்லை. இங்க எப்படி நமக்கு தெரியணும்னா, ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம்ங்கிறது பிராந்தி ஆகாம பிரமாத்மகமாக இருக்கணும். அதே சமயத்திலே நமக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த விஷயமானது, தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமானது எல்லாமாகவும் இருக்கணும். இது ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணலாம், இதுக்கு ஆரம்பணாதிகரணம் இருக்கு இல்லையா, தது அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியா, இந்த அதிகரணம் அதுக்கு பதில் சொல்றதுக்காக வருது. இந்த அதிகரணத்துல என்ன பண்றதுன்னா, காரணம் உபாதானமான காரணத்தை காட்டிலும் உபாதேயங்கிறது தனி இல்லை, வேறானது இல்லை. வேறானது இல்லைன்னா அது வேறதான், வேறையா இருந்தாலும் தனியாக அதுக்கு சத்தை கிடையாது. அது சத்துன்னு சொல்லணும்னா இதுதான் அதுக்கு சத்தையை கொடுக்கணும். சரியா? இந்த உபாதான மண்ணு இருக்கு, அதனாலதான் பானை இருக்கு. மண்ணு போனதுக்கு அப்புறம் பானை இருக்குங்கிறது கிடையாது. பானைக்கு தனியாக ஒரு சத்தை கிடையாது. இந்த மண்ணுடைய சத்தை தான் சத்தேன்னு தெரியுது இல்லையா? அத போல இந்த பிரம்மத்தினுடைய சத்தை தான் பிரபஞ்சத்தினுடைய சத்தேன்னு சொல்லணும். இதை சொல்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, எது காரியமாக பிரபஞ்சம் இருக்கோ அந்த காரிய பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மத்தை உபாதான காரணமாக கொண்டது அப்படின்னு சொன்னோம்னா, ஓ இந்த சத்தை தான் அதுக்கு சத்தை அப்படின்னு தெரிஞ்சிடும். சரியா? அதே சமயத்துல காரியம் இல்லாத அனாதி பதார்த்தங்கள் இருக்கே, அந்த அனாதிகள் எல்லாம் என்ன பண்ணலாம்னா அதுக்கும் பிரம்ம சத்தை தான் சத்தைன்னு சொல்லணும். தனி சத்தை இல்லை. 2 தனி சத்தை இல்லைங்கிற இந்த வாக்கியத்துக்கு 2 விதமான அர்த்தம். நாம இப்படி பிரிச்சு விடுவோம். பிரம்மம்னு ஒண்ணு, அப்புறம் ஜடம், அப்புறம் ஜீவன், இப்படி 3ஆ பிரிச்சு விடுவோம். இப்ப ஜடம் எல்லாம் பிரம்மத்தை காட்டிலும் வேறான சத்தை உள்ளது கிடையாது. ஏன்னா அதுக்கு சத்தையே இல்லை, அது மித்யா, இதுதான் சத். சரியா போச்சா? அதனால அது வேற இல்லை. ஜீவன்னு சொல்லக்கூடிய சைதன்யம் இருக்கே, அதுக்கும் பிரம்மத்தை காட்டிலும் சத்தை கிடையாது, தனியான சத்தை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா பிரம்மந்தான் அது. ஒண்ணு பிரம்மத்தை காட்டிலும் வேறானதாக இல்லைங்கிறதுனால தனி சத்தை கிடையாது, சொரூபத்தோ மித்யா. இன்னும் ஒண்ணு பிரம்மமாகவே இருக்கிறதுனால தனி இல்லை, அது இருக்கு ஆனா பிரம்மந்தான் அது, தனி இல்லை. ஆக 2 விதத்துல பார்க்கும்போது பிரம்ம சத்தை தான் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு ஆச்சு. இந்த மித்யாத்வம் சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த அனாதியான அவித்யா சித் சம்பந்தம், ஜீவ ஈஸ்வர பேதம் அனாதியா வந்துட்டு இருக்கு. இது 3 அதுக்குள்ள ஆம்ட்டு. ஏன்னா இது கூட
ஞானம் வந்தால் நிவர்த்தியாக கூடியதாக இருக்கிறதுனாலே அனாதியாக இருந்தால் கூட அதுக்கு அதிஷ்டானமாக இந்த பிரம்மன் தான் இருக்கு. அதிஷ்டானம் பிரம்மம்னு சொல்லும் போது அதை காட்டிலும் தனியாக வேறான சத்தை இதுக்கு கிடையாது. சுக்தியில நாம ரஜதத்தை பார்க்கும்போது அந்த ரஜதத்துக்கு சுக்திய உபாதான காரணம்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அது உபாதான காரணம் இல்லை, அது தெரியாம இருக்கே தவிர அது உபாதான காரணம் கிடையாது. ஆனால் சுக்தியை காட்டிலும் அந்த ரஜதம் வேறானது இல்லை. ஏன் இல்லை? அந்த சுக்தி தெரியாததுனால அதுவே ரஜதமாக தெரியறது இல்லையா? அப்படின்னா சுக்தி தானே ரஜதமா தெரிகிறது. அப்ப சுக்தியை காட்டிலும் தனியான சத்தை அந்த ரஜதத்துக்கு கிடையாது. ரஜ்ஜுவை காட்டிலும் தனியான சத்தை பாம்பா தெரியும் போது அந்த பாம்புக்கு கிடையாது. இப்படி சொன்னதுனால அந்த வஸ்து பரிச்சேதம் போச்சு. அது வேற. மித்யாத்வ சொல்றதுக்கு அது வருதே. இது நான் இது இப்பவே கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியங்கிற இடத்துல இந்த முதல் சூத்திரம் இருக்கு. அந்த நிறைய சூத்திரங்கள் இருக்கு. முதல் சூத்திரம் அனன்யத்துவம்னு சொல்றது. ரெண்டாவது சூத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு சத்காரியவாதத்தை ஸ்தாபனம் பண்றது. ரெண்டாவது சூத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரபஞ்சமும் உண்டாகிறதுக்கு முன்னாடி சத்தாகத்தான் இருந்தது, காரணமாக இருந்ததுன்னு சொன்னதுனால அந்த ரூபத்துல இருந்தது, வேற ரூபத்தை இப்ப உண்டாச்சு, ஆனா பின்னம் இல்லை அப்படிங்கறத சொல்றதுக்காக சத்காரியவாதம் வருது. முதல் சூத்திரம் இருக்கே, இது காரியம் அனாதி, அதாவது சாதி அனாதி எல்லாத்துக்கும் சேர்த்து மித்யாத்வத்தை சொல்லக்கூடிய சூத்திரம். அந்த அதிகரணத்துல இந்த முதல் சூத்திரம் பிரபஞ்சத்தை மித்யாத்வம் சொல்றதுக்காக, பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வம் சொல்றதுக்காக வந்த சூத்திரம். பாக்கி உள்ளது எல்லாம் பிரபஞ்சம் பிரம்மத்தை காட்டிலும், காரிய பிரபஞ்சமானது பிரம்மத்தை காட்டிலும் அபின்னமாகவும் இருக்கு, அதாவது வேறானதாக இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. இந்த தது அனன்யத்துவங்கிற இந்த பதத்துக்கு 2 தினசா விக்கிரகம் பண்ணி இதுல இருந்து 2 அர்த்தம் கிடைக்கிறதுன்னு சொல்லுவா. என்ன 2? ஒண்ணு அபேதம் இருக்குன்னு, அபேதம்னா தாதாத்மியம். இன்னும் ஒண்ணு அது அந்நியத்துவம், தத் அனன்யத்துவம்னு இருக்கு இல்லையா? அனன்யத்துவம்னா அந்நியத்துவம் அப்படிங்கிறது பேதம், தத் ந அது இல்லை, பேதம் இல்லை, அபேதம் இருக்கு. எந்த அபேதம் இருக்கு? அத்தியந்த பேதம் இல்லை. இது ரெண்டுக்கும் ஒரு அஸ்வத்துக்கும் மகிஷத்துக்கும் இருக்கிற மாதிரி அத்தியந்தமான பேதம் இல்லைன்னு சொன்னா அங்க 2 வரலாமா? அத்தியந்த பேதம் இல்லைன்னா என்ன 2 வரலாம்னா, ஒன்னா தாதாத்மியம் வரலாம், இல்ல அத்தியந்த அபேதமாவது வரலாம். அங்க தாதாத்மியம் வரும்போது மித்யாத்வம் கிடைக்கும், அத்தியந்த அபேதம் வரும்போது அது சத்தியத்துவம் கிடைக்கும். இங்க ஜீவாதிகள் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஜீவனை சொல்லும் போது அத்தியந்த அபேதம், அப்ப மித்யாத்வம் கிடையாது, சத்தியத்துவம் தான். ஆனால் மற்ற விஷயங்களுக்கு மித்யாத்வம் கிடைக்கிறது. பேதமும் இருந்து அபேதமும் இருந்தால் அப்ப மித்யாபூதத்துக்கு தான் அந்த மாதிரி வர முடியும். சொல்றீங்களா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஜீவன், ஈஸ்வரன், அதே மாதிரி அவித்யா, சம்பந்தம், பேதா இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த இத்தனை பதார்த்தத்துல தத்துவமசின்னு ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் எப்படி அபேதோபதேசம் இருக்கோ அந்த மாதிரி அபேதோபதேசம் வேற எங்கேயாவது இருக்கோ? ஒரு இடத்துலயும் இல்லை, அபேதோபதேசம் கிடையாது. மற்ற இடத்துல எல்லாம் ஏக விஞ்ஞானின்னு சர்வ விஞ்ஞானம் சொல்றதுக்காக இதுதான் எல்லாம் இதுதான் எல்லாம்னு சொல்லிட்டு வரதே தவிர அபேதத்தை உபதேசிக்கல. இந்த பிரபஞ்சம் பூரா இதோட அபின்னம் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணல. இதுதான் அது அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர அகண்டார்த்த போதம் கிடையாது. அபேதம்ங்கிறது எங்க நிஜமான அபேதம் இருக்க முடியும்னா, எங்க அகண்டார்த்த போதம் வருமோ அங்கதான் நிஜமான அபேதம், வஸ்துஸ்வரூபம். இல்லாட்டா கொஞ்சம் பேதம் இருக்கத்தான் இருக்கும். கொஞ்சமாவது பேதம் இருக்கிற பரியந்தம் அந்த இடத்துல அத்தியஸ்த அதிஷ்டான பாவங்கிற சம்பந்தம் தான் வரும். இப்படி பார்க்கும்போது ஜீவஹா ஈஷஹா விசுத்தா சித்துங்கிற இடத்துல அந்த விசுத்த சித்து தான். ஜீவஹாங்கிற இடத்துலயும் உபாதியை சேர்த்து அந்த விசுத்த சித்துக்கு வந்த பேரு தானே தவிர இது விசுத்த சித்த காட்டிலும் தனியான வஸ்து கிடையாது. ஈஸ்வரனும் அதே மாதிரிதான். அப்ப எந்த அம்சம் அதுல போறதுன்னா அந்த உபாதி அம்சம் இருக்கு பாருங்க, அவித்யாங்கிற உபாதி அம்சம், அதனால கல்பிக்கப்பட்ட பேதாம்சம், இது ரெண்டும் தான் அங்க நிக்கிறது கடைசியில.
நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து நிறையவா கணக்கு பண்றோம். ஒரே முகம் ஒரு கண்ணாடியை வச்சுட்டு 3-4 கணக்கு பண்றதும் இல்லையா? இத்தனை பதார்த்தங்கள் வந்ததுன்னு பிரதிபிம்பம், பிம்பம், முகம் அப்படின்னு வந்த மாதிரி இங்க ஒன்ன வச்சுண்டு ஒன்னையும் அவித்தியையும் வச்சுண்டு இங்க 6 பதார்த்தம் கல்பிக்கப்பட்டிருக்கு. ஜீவஹா, ஈஸ்வரஹா, சுத்தச்சித்து, அவித்யா, சம்பந்தா, பேதஹா, இத்தனையும் 2 இது. அதுல அவித்தியை நாம கல்பித்தம்னு சொல்லிட்டோம்னா பாக்கி எல்லாமே கல்பித்தமாயிடும். அவித்தியை தானே எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. அதை கல்பிதம் சொல்லியாச்சுன்னா எல்லாம் கல்பிதம். அப்ப பிரம்மம் என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக ஆகும். அப்பைய தீட்சிதர் இந்த இடத்துல ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் சொல்றதுக்கு இந்த அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் தான் வேணும். அதனாலதான் காரியகாரண பாவங்கிறது அதுக்கு வேற காரணம் சொல்றேன். ஏன் காரியகாரண பாவம் சொல்லணுங்கிறதுக்கு இங்க அத்தியஸ்த அதிஷ்டான பாவம் வேணும். காரியம் கூட காரணத்துல அத்தியஸ்தம்ங்கிற அபிப்பிராயத்துல தான் அந்த எல்லாத்துக்கும் ஜெகத்துக்கு காரணமாக உபாதானமாக பிரம்மம் இருக்குன்னு சொல்றது. எப்படின்னு கேளுங்க. இங்க பிரம்மத்தை உபாதான காரணமா சொல்லும் போது பரிணாம உபாதானமா சொல்லிட்டா பெரிய இடைஞ்சல் வரும், சித்தாந்த விரோதம் வரும்னு சொல்லி கேள்வி கேட்டு, அப்படி இல்லை நான் அந்த மாதிரி சொல்லல, விவர்த்தோபாதானம்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். 2வது அத்தியாயம் 1ஆம் பாதத்துல நிறைய அதிகரணங்கள் இருக்கு. விவர்த்தோபாதானம்னு சொல்லும் போது அது மாறல, அப்படியே இருந்துட்டு பிரபஞ்சத்துக்கு உபாதானமாகவும் இருந்துட்டு இருக்குன்னு ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்? இதுவே அப்படி தெரியறது அப்படிங்கிற இந்த இதுக்குதான் வந்தாகணும். இதுவே அப்படி தெரியறது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப என்னாச்சு? இந்த உபாதானத்தை காட்டிலும் தெரியக்கூடிய வஸ்து வேறானது இல்லை, தனி சத்தை கிடையாது. இது தெரியறதுக்காக பிரபஞ்சம் பூரா அதுலதான், அதுல அது பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே அது உபாதானமாக இருக்குன்னு நிரூபணம் பண்றது. ஆக இந்த அதிகரணத்துல ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்லிருக்கு, மற்ற இதுக்கெல்லாம் உற்பத்தி சொல்லல. ஆகாசத்துக்கோ உற்பத்தி சொல்லி இருக்கு, ஆகாச சம்பூதகான்னு சொல்லி இந்த உற்பத்திய முக்கிய உற்பத்தியாக வச்சுண்டு விரோதத்துக்கு சமாதானம் பண்ணலாம். அதாவது அது பூரா அவிரோத அத்தியாயம். ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒரு இடத்துல உற்பத்தி சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல ஆகாசவத் சர்வகதச்ச நித்தியகான்னு சொல்லியிருக்கு, அமிர்தம்னு சொல்லியிருக்கு. 2க்கும் விரோதம் வருதேன்னு கேட்டு அந்த விரோதத்தை எப்படி பரிகாரம் பண்றதுன்னு சொல்லும் போது பூர்வபக்ஷி ஒரு விதமா சமாதானம் பண்ணி ஆகாசத்தையும் அதுக்கும் நிஜமான உற்பத்தி கிடையாது, அனாதி அமிர்தம்னே சொல்லிடலாம்னு சொல்லி விரோதத்தை சமாதானம் பண்றான். கவுனமாக உற்பத்தி சொல்லப்பட்டதுன்னு சொல்லி சித்தாந்தி அப்படி இல்லை, அதுக்கு சொன்ன உற்பத்தி முக்கியமான உற்பத்தி தான். அப்பதான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் வரும்னு சொல்ல வர. இப்ப இந்த 3 இடத்துல நாம இங்க ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானத்தை கொண்டு சூத்திரக்காரர் நிர்ணயம் பண்ணினார். ஒண்ணு, ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்றதுக்கும் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானத்தை உபயோகப்படுத்தின்றார். மைத்ரேயி பிராமணத்துல சர்வ ஜெகத்துக்கும் உபாதானம் பிரம்மான்னு சொல்றதுக்கும் உபயோகப்படுத்தின்றார். ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்றதுக்கும் இதே ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானத்தை உபயோகப்படுத்தின்றார். இந்த ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானத்தை சொல்லி உபாதானத்துவம் சொன்னதுனால இவருக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா பிரம்ம சப்தார்த்தம் கிடைச்சது. பிரம்மாங்கிறது திரிவித பரிச்சேத ரஹிதம், வஸ்து பரிச்சேதம் இல்லைன்னு சாதிக்கிறது தான் அதுல பெரிய காரியம். கால பரிச்சேதம் இல்லை, தேச பரிச்சேதம் இல்லைங்கிறத நன்னா கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா வஸ்து பரிச்சேதம் இல்லை, இதை தவிர்த்து வேறானதாக இன்னொன்னு இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா 3 காரணம் சொல்றாளோ, 3 விஷயம் சொல்றாளோ இல்ல. பிரபஞ்சம் தெரியும் போது திருஷ்யம் பூரா, பிரபஞ்சம்னு காரியம் மாத்திரம் இல்லை, பிரபஞ்சம்னா எல்லாமே திருஷ்யம் பூரா தெரியும் போது தஸ்ய பாசா சர்வமிதம் விபாகி, அதனுடைய பானத்தை சைத்தன்யத்தை கொண்டு இது பாசிக்கிறது, அதனுடைய சத்தையை கொண்டு இது சத்தாக பாசிக்கிறது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அஸ்தி பாதி பிரியம் ரூபம், இது சித்திச்சா அபரிச்சின்னத்துவம் பூர்ணமாக சித்திக்கும். இது சித்திக்கணும்னு சொன்னா சமஸ்த பிரபஞ்சமும் அந்த ஒரே அதிஷ்டானத்துல ஆரோபிதமாக இருக்கு, எல்லாத்துக்கும் சத்தையை கொடுக்கறது அதுதான் சித்திக்கணும். அது சித்திச்சதுன்னா, அது சித்திக்கணுமானால் காரியத்துக்கு இது காரணம், உபாதான காரணமாக இருக்கணும். அதிஷ்டானம் காரியமா இருக்கும்போது அது உபாதான காரணம், விவர்த்தோபாதான காரணமாக ஆயிடும். அதனால உபாதான காரணம்னு சொல்ல வேண்டியிருக்கு. வெறும் ஜெகத்துக்கு நிமித்த காரணம் மாத்திரம் அப்படிங்கிற சொல்ற வாதத்துல
பிரம்மஸ்வரூபம் அபரிச்சின்னமாக சித்திக்காது. அவ சொல்றவா ஒத்துக்கவும் இல்லை. அவ ரெண்டு தேசகால பரிச்சேதம் இல்லைன்னு சொல்லிருக்காளே தவிர வஸ்து பரிச்சேதம் இல்லைங்கிறது அவ ஒத்துக்கவும் இல்லை. அதனால அது உபனிஷத் சித்தாந்தம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிரதிஜைக்கு ஒரு பிராதானியம் கொடுத்து இதனால இவ்வளவு சித்தாந்தத்தை இவர் கொண்டு வச்சுட்டு இருக்கார். இன்னொரு விஷயம் இதுல என்ன இருக்குன்னா, இந்த ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம்ங்கிறத எப்படி இவர் நினைக்கிறாருன்னா, இதை ஒன்ன தெரிஞ்சுண்டால் எல்லாமே தெரிஞ்சுடும்ங்கிறத அப்படி அர்த்தம் இல்லை. எதை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அது எல்லாமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு அபிப்பிராயம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ஞானம் வந்தவாள் எப்படி இருக்காங்கிறத பார்த்து, இந்த ஞானம் வந்தவாள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லக்கூடிய சில வாக்கியங்கள் உபனிஷத்துல அங்கங்க வந்திருக்கு. அவ என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த அர்த்தம் புரிஞ்சு போயிடும். தைத்திரிய உபனிஷத்துல வருது, இதுல வருது, நம்ம பிருஹதாரண்யத்துல வருது. ரெண்டு உதாரணம் எடுத்துக்கிறேன். மனுவுக்கு ஆத்ம ஜானம் வந்தது அப்படின்னா அவருக்கு ஏக விஞ்ஞானின்னு சர்வ விஞ்ஞானம் வரணுமோ இல்லையோ? அவருக்கு எப்படி வந்துதான் அகம் மனுரபவம், அகம் சூரியஹாபவம். அப்படின்னா என்னாச்சு? சூரியன் நான் தான் சூரியனாக சூரியன், நானே தான் மனு, நானே தான் இது ஒரு உபலட்சணம். உலகத்துல எத்தனை பதார்த்தங்கள் தெரியுறதோ நமக்கு, அது எல்லாத்துக்கும் ஆத்மா நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுட்டாருன்னு வருது. இந்த தைத்திரிய உபனிஷத்துல அந்த ஏக விஞ்ஞானின் சர்வ விஞ்ஞானம் தான் அங்க ஆனா ஆரம்பிச்சது சர்வான் காமான் அஷ்ணுதேங்கிறதுல ஆரம்பிச்சது. அதை சொல்லும் போது இந்த ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் தன்னுடைய அனுபவத்தை வெளியில சொல்றான், சந்தோஷப்பட்டுன்னு சொல்றான்னு சொல்லும் போது நானே அன்னமாகவும் நானே அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடியவனாகவும் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னோட அனுபவத்தை சொல்றான் இல்லையா? அகமன்னம் அகம் அன்னாதஹா அப்படின்னா, அப்ப அகம் அன்னம் அகம் அன்னாதஹான்னு சொன்னா என்ன ஆறுது? இவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை எல்லாமாக பாக்குறான்னு ஆச்சு. அப்படின்னா இவன் அன்னத்தை சாப்பிட்டு இருக்காங்கிற அர்த்தம் இல்லை. ஸ்வேதாசுத்திரத்துல ஒண்ணு சொல்றதே, துவங் குமார உதவா குமாரி துவங் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவங் ஜாதோ பவசி விஸ்வதோ முகா துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவங் குமார உதவா குமாரி துவங் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவங் ஜாதோ பவசி விஸ்வதோ முகா. இந்த ஸ்திரீ புருஷ தண்டத்தை பிடிச்சிட்டு போறவன், இந்த மாதிரி ஜீர்ணா விருத்தா, இது எல்லாம் எத்தனையோ நானாவிதமான பேதம் தெரியுது. இந்த நானாவித பேதமாகவும் இருக்கிறது நீதான் அப்படின்னு தானே சொல்றது. அப்படின்னா இந்த நானாவித பேதமாகவும் பேதத்தை எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கா. இத்தனை பேதங்கள் பார்க்கறது நமக்கு விஷயம் இல்லை, அது எல்லாம் ஒண்ணுதான் இப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இங்க விசேஷம். ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம். நீங்க இதுக்கு மேல எத்தனை சொன்னாலும் அது எல்லாமே இந்த ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இங்க தாத்பரியமே தவிர இதை தெரிஞ்சுனுட்டா இந்த அவன் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்கிற அர்த்தம் இல்லை. அதே மாதிரி சாந்தோக்கியத்துல சொல்லும் போது இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லிட்டு இருக்கிறச்ச திரீணி ரூபாணின்னு ஆரம்பிக்கிறது. அந்த திரீணி ரூபாணி சொல்றச்சே இந்த 3 ரூபந்தான் எல்லா பிரபஞ்சம்னு சொல்றச்சே, அபாகாத் அக்னேர் அக்னித்வம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியவசதி. இந்த 3 ரூபத்தை தனித்தனியா பிரிஞ்சுட்டானே ஆனால் அப்ப என்ன ஆகும்? அக்னி இல்லைன்னு ஆயிடும். அக்னி இல்லைன்னு ஆயிடும். அப்ப எது அக்னியாக இருக்கோ அதனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா அப்ப அக்னியாக இருக்காதுன்னு சொல்ற, அக்னியாக தெரியாது. ஏன்? ஒவ்வொன்றும் அந்த ஜலம் எத்தனை காரியங்கள் இருக்கோ அந்த காரியத்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டானே ஆனால் அப்ப அந்த காரியம் தெரியாதுன்னு சொல்லி கொடுக்குது. அபாகாத் அக்னேர் அக்னித்வம் வாச்சாரம்பணம் விகாரஹா நாமதேயம், இதுதான் சத்தியம். ஏவம் சௌமிய ச ஆதேசோ பவதி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுல இருந்து என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, அந்த ஒன்ன தெரிஞ்சுட்டால் எல்லாம் தெரியுங்கிறது இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. இது வரனா அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அவளை பிடிச்சி இழுக்கிறதுக்காக சொன்ன வாக்கியம். ஆனா நாம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது எல்லாமாக இருக்குங்கிறது வாஸ்தவம். எல்லாமாக எது இருக்கோ அதை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வாஸ்தவமே தவிர இதை தெரிஞ்சுட்டா எல்லாம் அப்புறம் தெரிஞ்சு விடுங்கிறது அங்க இல்லை. இந்த மாதிரி அபரிச்சின்னமான பிரம்மஸ்வரூபத்தை, அபரிச்சின்னம் திரிவித பரிச்சேத ராகித்யத்தை
சொல்றதுக்காகவே இப்படி ஒரு வழியை கல்பிச்சிருக்கு உபனிஷத்து. ஏக விஞ்ஞானின்னு சர்வ விஞ்ஞானம், ஏகாவாப்தியா சர்வ காமாவாப்தி. இதுவும் அதே மாதிரிதான். இதை ஒன்ன பிடிச்சாச்சுன்னா எல்லா காமமும் வரும்னா, எல்லாமா இருக்கக்கூடிய இது கிடைஞ்சிருத்தோ அதனால எல்லாம் வந்ததுன்னு பேரு. அந்த இதுல கூட அப்படிதான் சொல்லியிருக்கா. என்ன சாந்தோக்கியத்துல இந்த ரைக்வருடைய புண்ணியத்துல எல்லாருடைய புண்ணியமும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ? எப்படி அடங்கும்? ரைக்வருடைய புண்ணியத்துல அது அவ்வளவு பெரிசா இருக்குங்கிறத சொல்றதுலதான் தாத்பரியம். பெரிசா இருக்குங்கிறதுல தாத்பரியம். இது கிடைச்சா அதெல்லாம் கிடைச்சா மாதிரி. பிரதான மல்ல நிபர்கண நியாயம்னு ஒண்ணு சொல்றான். பிரதானமான மல்லனை இவன் ஜெயிச்சுட்டான்னா அவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை ஜெயிச்சானு எல்லாரையும் சேர்த்து ஜெயிச்சா மாதிரி ஆயிடுத்தோன்னு, ஜெயிச்சா மாதிரி ஆயிடுத்தோம். அப்படித்தானே? இதுக்கு மேல ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு, அவசியம் இல்லைங்கிறது அங்க அர்த்தம். இவனை தானே ஜெயிச்சிருக்கான் நிஜமா பார்க்கும்போது. அந்த மாதிரி ஏகத்தை தெரிஞ்சுட்டோம்னா இதுதானே எல்லாம் அப்படிங்கிறதுனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தானே தவிர தெரிஞ்சின்றதாக ஆகும்னு சொல்றதுல தாத்பரியம் இல்லை. சர்வகாமாவாப்தியிலையும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆக இந்த ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிற இந்த அம்சம் 3 இடத்துல இங்க வருது. இதுக்கு சூத்திரக்காரர் இந்த மாதிரி உபயோகப்படுத்தி பிரம்மசப்தார்த்தத்தை சர்வ ஜெகத்துக்கும் காரணத்துவம் சொல்லி அபரிச்சின்னத்துவத்தை ஸ்தாபனம் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு ஜீவ பிரம்மா அபேதத்துக்கு உபயோகப்படுத்தி அபரிச்சின்னத்துவத்தை சாதனம் பண்றது ஒண்ணு. ஆகாசம் கூட அதுல இருந்து உண்டான காரியம்தான் அப்படிங்கிறத சொல்றதுக்கும் இதையே சொல்லி இப்படியும் அபரிச்சின்னத்துவம் இங்க சொன்ன அந்த பிரம்மசப்தார்த்தத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காகத்தான் அதுவும் வந்தது. கால பரிச்சேதம் தேச பரிச்சேத விஷயத்துல நமக்கு இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அது சொல்லலாம். தேச பரிச்சேத விஷயத்துல சந்தேகம் இல்லை. ஏன்னு கேளுங்க, அது இல்லாத இடம் இருக்கா பாருங்க. ஆகாசம் உண்டாகட்டும், உண்டாகாம போகட்டும். எப்படி ஆகாசம் இல்லாத இடம் இல்லையோ அதே மாதிரி ஈஸ்வரன் இல்லாத இடம் இல்லை. அதனால தேச பரிச்சேதம் இல்லைன்னு சொல்லலாம். சர்வ ஜெகத்துக்கும் காரணம்னு சொன்னா இந்த ஜெகத்து வரத்துக்கு முன்னாடியே அது இருக்கணும் இல்லையா? சர்வ ஜெகத்துல எல்லா காரியமும் அடங்கும். அப்ப ஈஸ்வரன் ஜெகத்துக்குள்ள சேர்க்க முடியாது, காரியத்துக்குள்ள சேர்க்க முடியாது. சேர்த்தால் அதுக்கும் சேர்த்து இன்னொரு காரணத்தை தான் ஜெகத் காரணமாக இருக்க முடியாது. இப்ப 100 காரியங்கள் தான் இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்க. 100 காரியம்தான் சர்வ ஜெகத்து. இந்த 100 காரியங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த 100க்குள்ள சேராதோ இல்லையோ? நிச்சயமா அது 101ஆவதா இருக்கும். அதுவும் காரியம் சொன்னா அப்ப 101 காரியம் சொல்லி எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அல்ல சொல்றேன் பாருங்க. அங்கேயும் நிமித்த காரணம் சொல்றச்ச கூட பரவாயில்ல. இப்ப தேசங்காலம் இப்ப சொல்லிட்டு வரேன். இந்த பிரம்மத்தை நிமித்த காரணம்னு சொல்ற பட்சத்துல இந்த ஜெகத் உண்டானத்துக்கு முன்னாடி அது இருக்குன்னு சொன்னா அப்ப தேசகால பரிச்சை எப்பல இருந்து இருக்குன்னு கேள்வி இல்லை. ஏன்னா அது காரியம் இல்லையோனோ. எது உற்பத்தி ஆகுமோ அதுதான் எப்பல இருந்துன்னு அதுக்கு ஒரு காலத்தை கேட்க முடியும், எங்க இருக்குங்கிற ஒரு தேசத்தை கேட்க முடியும். இதுக்கு அப்படி இல்லாததுனால இது அனாதி அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அனாதின்னு சொல்லிட்டா காலத்தினால அதுக்கு ஒரு அளவு இல்லை, பரிச்சேதம் இல்லை. இது அவளும் ஒத்துக்கிறா, எல்லாருமே ஒத்துக்கிறா. ஈஸ்வரனுக்கு கால பரிச்சேதம் கிடையாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறா. ஏன்னா காரணமாக இருக்கிறதுனால. காரியத்துக்கு தான் கால பரிச்சேதம், குறிப்பிட்ட காலத்துல இந்த கால பரிச்சேதம் உண்டு, காரணத்துக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேச பரிச்சேதம் இல்லைங்கிறத எப்படின்னு கேட்டேன்னா, இந்த பிரபஞ்சம் இருக்கே இது உண்டாகிற அத்தனை இடத்துலயும் அது இருக்கணும் இல்லையா? இது ஒரு இடத்துல இருந்துட்டு வேற ஒரு இடத்துல அது இருக்க முடியாது. அதனால அதை வியாபகமாக ஒத்துக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்வரூபத்தை வியாபகம்னு சொன்னா பிரபஞ்சம் பூரா வியாபிக்கிறதுன்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் வியாபிக்கிறது? எல்லாத்தையும் வியாபிக்கிறதுன்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது பல வஸ்துக்கள் வியாபகமாக இருக்கலாம்னு அவ ஒத்துக்கிறா. இந்த ஜீவாத்மாவையும் விபுன்னு ஒத்துக்கிறா தார்க்கிகாலாம். விபுன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. காலம் வியாபகம், தேசம் வியாபகம், திக்கு வியாபகம், அதே மாதிரி ஆத்மா வியாபகம், ஏகப்பட்ட வியாபகம் விபுக்கள் இருக்கு. அகங்காரத்தை சாங்கியால்னு கேட்டோம்னா இதெல்லாம் இந்திரியங்கள்லாம் வியாபகம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சாங்கிய அகங்காரம் இதெல்லாம் வியாபகம்னு சொல்லிட்டு வரா. இப்படி பார்க்கும்போது தேச பரிச்சேதம் இல்லாத வஸ்து கூட அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அத பல இதுல சொல்றான். நமக்கு இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு கூட தேச பரிச்சேதம் இருக்குங்கிறது உபனிஷத் பிரமாணத்தை வச்சுன்னு நாம பேசுறோம். ஜாயான் ஆகாஷாத், இல்ல ஆகாசத்தை விட பெரிசு அப்படின்னு சொன்னதுனால ஆகாசம் கூட சின்னது போல இருக்கு அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி விஷ்டபியாக மிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன
ஸ்திதோ ஜெகத்துன்னு சொன்னதுனால ஓஹோ இது ரொம்ப சின்னது அப்படின்னு தெரியுது. நாம எதை பெருசுன்னு நினைக்கிறோமோ. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவின்னு சொன்னதுனால இது சின்னதா தெரிகிறது இல்லையா? அதனால தேச பரிச்சேதம் அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேச பரிச்சேதம் இல்லைங்கிறத அவ கண்டுபிடிச்சுக்க முடியும். ஆனா வஸ்து பரிச்சேதம் ஒண்ணுல தான் தகராறு. இந்த பத்தியாதி சப்தேபியா அதிகரணத்துல கூட வஸ்து பரிச்சேத விஷயத்துல தான் தகராறு. அதை வச்சுட்டு தான் அவர் மேல் கொண்டு எல்லா விவகாரம் அதுல தோஷம் சொல்றது எல்லாமே. தேச பரிச்சேதம் கால பரிச்சேத விஷயத்துல அவளுக்கு இன்னொரு தரிசனம்னா இது எல்லா தரிசனமும் சொன்னது இல்ல, மீமாம்சா தரிசனமும் சாங்கிய தரிசனமும் சொன்னது. நாம சொல்லல, அதை எடுத்துட்டு இருக்கோம் தாதாத்மியம்னு சொல்லும் போது. நையாயிகன்ட்ட தாதாத்மியம்னு சொன்னா அவனுக்கு ரெண்டே ரெண்டு தான், பேதம் அபேதம். நடுப்புற தாதாத்மியங்கிறது கிடையாது. நையாயிகனுக்கு பேதம் அபேதம் அதோட முடிஞ்சு போச்சு. இங்க மீமாம்சகன் சாங்கியன் இங்க பார்த்தோம்னா இவன் என்ன சொல்லுவான்னா பேதம் அபேதம் தாதாத்மியன்னு மூணு சொல்லுவான். கடத்துக்கும் பட்டத்துக்கும் என்ன கட பேதம், தாதாத்மியம் கிடையாது, அபேதமும் கிடையாது. கடம் கலசம் சொன்னா இது என்னது? ரெண்டும் ஒண்ணு, ரெண்டும் ஒண்ணு. கடகானா என்ன, கலசனா சப்தம் தான் வேற, அர்த்தம் ஒண்ணு. அதனால ஒரே அபேதம்னு சொல்லுவான். சரியா? சரி, கடம் அதனுடைய ரூபம், இது என்ன பண்றது? கடம் அதனுடைய பரிமாணம். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த கடத்துக்கும் அதனுடைய ரூபத்துக்கும் என்ன சம்பந்தம்? பேதமா அபேதமான்னு சொன்னா ரெண்டும்னு சொல்லிட்டான். அதுக்குதான் தாதாத்மியம்னு பேரு. பேத சமானாதிகரண அபேதம். இப்படி ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டான். அதை எல்லாத்தையும் நாம அதை பத்தி விசாரிக்க போகல. ஆனா அதை எடுத்துன்னு விவகாரம் பண்றோம். இங்க பிரபஞ்சத்துக்கும் இதுக்கும் என்னமா பண்ணலாம்? தாதாத்மியம், அபேதம் இல்லை. ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும்னு சொன்னா வெறும் அபேதம், அதான் அகண்டார்த்தமா போறது. கடத்துக்கும் கடத்துக்கும் என்னன்னு கேட்டா கடத்துக்கும் கலசத்துக்கும் என்ன? வெறும் அபேதம். ஒரே வஸ்துவை தானே ரெண்டு சப்தமும் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுறது.